ஸ்ரீ வராக புராணம் 23ஆம் அத்தியாயம். யுகங்கள். மன்னன் பத்ரஸ்வனுக்கும் அகஸ்திய மாமுனிவருக்கும் இடையே நடந்த விவாதத்தில் யுகங்கள் குறித்த கருத்துக்கள். யுகங்கள் 4 குறித்து பல புராணங்களில் கூறப்பட்டுள்ளன. இங்கு குறிப்பாக கலியுகம் குறித்த செய்திகள் தரப்பட்டுள்ளன. கலியுகத்தில் வர்ணங்கள் வர்ணாசிரம தர்மங்கள் நிலை குலையும். சத்திய யுகத்தில் சத்வகுணமே ஓங்கி நிற்கும். திரேதா யுகத்தில் சத்வகுணம் ராஜச குணம் இணைந்து பெருக்கெடுத்தோடும். இருப்பினும் சத்வகுணமே சிறந்து விளங்கும். துவாபர யுகத்தில் சத்வகுணத்தை விட ராஜச குணமே மேலோங்கி நிற்கும். கலியுகத்தில் தாமச குணம், அதாவது தீயவை, அறியாமை மட்டுமே இருக்கும். அதனால் வருணாசிரம தர்மங்கள் கெடும். பாவத்திற்கு பரிகாரமாக தியானம், பிரார்த்தனை, வேதம் படித்தல், யாகங்கள், தானங்கள் செய்யப்படும். பல சமயங்களில் நாரத மாமுனிவர் நிரூபித்தபடி நாராயணன் லீலை அதிசயமானது. உண்மையான பக்தி இன்றி யாகங்களால் மட்டும் நாராயணரை அடைய இயலாது. சிவபெருமானே கூறினார், தேவர்களில் கடவுள்களில் நாராயணரே முதலும் முதன்மையும் ஆவார். ஆவிர்வாகங்கள் முதலில் பெரும் உரிமை அவருக்கே உண்டு. கௌதம முனிவரால் விருந்தினராக ஏற்கப்பட்டு உபச்சாரங்கள் பெற்ற முனிவர்கள் அவரை விட்டு நீங்க எண்ணி அவர் மீது பசுவை கொன்ற சாபம் வர ஏற்பாடு செய்தனர். முதலில் கௌதம முனிவர் பசுவதையால் மிக்க வருத்தமடைந்தார். பின்னர் அது மாயை என்று உணர்ந்து முனிவர்களை சபித்தார். இதனால் பசுவை கொன்ற பாவம் நீங்க கௌதமர் தவம் செய்ய சிவபெருமான் தோன்றி தன் சடாமுடி புரி ஒன்றை அளித்தார். அதனை முனிவர் ஆசிரமத்திற்கு கொண்டு வர அதிலிருந்து கோதாவரி கங்கை நதி தோன்றி இறந்த பசுவின் மீது பாய பசு உயிர் பெற்றெழுந்தது. அந்த புனித நதியை தரிசிக்க வந்த சப்த ரிஷிகளான 7 முனிவர்களின் முன் தன்னை ஏமாற்றிய முனிவர்களை சபித்தார் கௌதம முனிவர். அவர்கள் வேத முறைப்படி யாகங்கள் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதே அந்த சாபம். அப்போது முனிவர்கள் சாபத்தை குறைக்குமாறு வேண்டிட அதை சிவபெருமான் மட்டுமே செய்ய முடியும் என்றார் கௌதம முனிவர். அந்த சாபத்தால் கலியுகத்தில் அவர்கள் பொய்யர்களும் ஏமாற்றுபவர்களும் ஆகினர். கலியுகம் பயங்கரமாக இருக்க போகிறது. எனவே அந்த பயங்கரத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி அருளுமாறு அந்த முனிவர்கள் வேண்டினர். அதற்கு உதவியாக சிவபெருமான் சிவசம்ஹிதை எனும் நூலை அளித்தார். இவ்வாறு கலியுக மக்கள் முனிவர்கள் சபிக்கப்பட்டனர். 23ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.